உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 5 கிரகங்கள் உச்சமடைய போகிறார்கள். உச்சம்னா என்ன? 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் சேரப்போகிறார்கள், மீனம் எனும் வீட்டில். இந்த 5 கிரகங்கள் மீனம் வீட்டில் சேர்வதால் யாருக்கெல்லாம் என்னென்னலாம் நடக்கப் போகிறது? உலகம் பிரளயத்தில் ஆழ்ந்து விட போகிறதா? போன வருஷம் நிறைய பேர் சொன்ன மாதிரி பெரிய சுனாமிகள்லாம் வருமா, பெரிய பெரிய டால்ஃபின் மீன்லாம் வந்து நீச்சல் அடிக்குமா போன்ற நிறைய விஷயங்கள் இந்த 5 கிரகங்களால் ஏற்பட போகிறது. இந்த 5 கிரகங்கள் இணைவு என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு கட்சி தலைவர் இருக்கிறார், அவர் ஒரு கொள்கையை தலைமையேற்கிறார். இன்னொரு கட்சி தலைவர், இன்னொரு கட்சி தலைவர், இன்னொரு கட்சி தலைவர், இன்னொரு கட்சி தலைவர், 5 கட்சி தலைவர்களை ஒரே மேடையில் அமர வைப்பது எத்தனை பெரிய சிக்கலோ அதைவிட பெரிய சிக்கல் 5 கிரகங்கள் ஒரு ராசியில் அமையப்பெறுவது. இவர்களால் நன்மைகள் ஏற்படுகிறதோ இல்லையோ, தீமைகள் ஏற்படாமல் இருக்க வேண்டுமே என்பதுதான் எல்லாரோட வேண்டுதலுமே. இந்த 5 கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்தால் பலவிதமான திருப்பங்கள் ஏற்படும். உச்சம் பெற்ற சுக்கிரனோடு ராகு சேருகிறார். சுக்கிரமித்திரன் ராகு எனும் பெயர் அவருக்கு உண்டு. சனியுடன் சூரியன் சேருகிறார். சூரியன் ஹைலி மேனேஜ்மெண்ட், சனி ஹைலி டெக்னிக்கல் பர்சன் என்று சொல்லுகிறார்கள், புரட்சி தலைவர் என்று சொல்லுகிறார். இதில் புதன் வேறு சேருகிறார். இப்போ என்ன ஆகும் என்றால், இவர்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த மீன ராசியை ஒரு வழி பண்ண போகிறாங்க. இவர்களை இந்த மீன ராசியை ஒரு வழி பண்ணுறதுனால உலகம் சமநிலை பெற வேண்டும், உலகம் சமநிலை பெற வேண்டும். இந்த ஒரு பக்கம் மேடில் இத்தனை கிரகங்கள் வந்து நின்றுதானே, இன்னொரு பக்கம் கீழே பள்ளமாயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்னா, இவர்கள் இதை சரி செய்ய இறைவன் என்ன செய்ய போகிறார்? எத்தனை வெள்ளங்கள் வரப்போகிறது, எத்தனை பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது, எத்தனை பெரிய சீரழிவுகள் ஏற்பட போகிறது என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதே நேரத்திலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கப் போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணமாக போகிறது, யாரெல்லாம் வந்து குழந்தை பெற்றுக்க போகிறா, யாரெல்லாம் வந்து வேலை கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான நற்பலன்கள்லாம் ஏற்பட போகிறது போன்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் பதிலாக இந்த 5 கிரக சேர்க்கை என்பது நடக்கவிருக்கிறது. சும்மா இல்லை சார், சனி சூரியன் ஒரே வீட்டில் இருக்கிறது சும்மாலாம் கிடையாது. சும்மா கிடையாது. சுக்கிரனும் ராகுவும் ஒரே வீட்டில் இருக்கிறது சும்மா கிடையாது. சூரியனும் புதனும் ஒரே வீட்டில் இருக்கிறது. இது ஒன்று யோகம். சூரியனும் புதனும் சேர்ந்தால் புதாதித்ய யோகம் என்று அழைக்கிறார்கள். உச்சம் பெற்ற சுக்கிரனோட நீச்சம் பெற்ற புதன் சேர்ந்தால் அது நீச்சபங்க ராஜயோகம் என்று அழைக்கிறார்கள். ஆக இந்த கிரகங்கள் எல்லாம் ஒன்றாய் சேருவதால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன என்பதை நாம் ராசி ரீதியாக பார்க்க போகிறோம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கிறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு கைதி, விடுதலையான கைதியின் மனநிலை எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். சனீஸ்வர பகவான் உங்கள் 8ஆம் வீட்டை விட்டு 9ஆம் வீட்டிற்கு சென்று விட்ட. எப்பா நீ போப்பா ராஜா, தங்கம் நீ போ ராஜா, நீ 8ஆம் வீட்டில் இருந்து என் உயரம் வாங்கினதெல்லாம் போதும். நீ எனக்கு செஞ்சது என்ன, 1ஆ 2ஆ? ஒரு சீர் செஞ்சியா, 2 சீர் செஞ்சியா? இருக்கிற வீட்டை பிடிங்கிட்டு போனேன், வேலையை பிடிங்கிட்டு போனேன், பேரு புகழ் நண்பர்கள்லாம் பிடிங்கிட்டு போனேன். கடைசியில் கொடுப்பதற்கு எனக்கிடம் உயிர் மட்டும்தான் இருக்கிறது, அது வேண்டுமா? இறக்கும் நிலையிலும் தந்தேன் என்று புகழ் வர செய்யுங்கள் அப்படின்னு கர்ணன் மாதிரி டயலாக் பேச வச்சுட்டாங்க உங்களை. கடகராசிக்காரருக்கெல்லாம் மிக மகிழ்ச்சியான ஒரு காலம். 9ஆம் வீட்டிலே சுக்கிரன் உச்சம் அடைகிறார். 9, 11 கூடிய 4, 11 கூடிய சுக்கிர பகவான் 9ஆம் வீடு ஆகப்பட்ட பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற சுக்கிரனோடு ராகு அமர்கிறார். 2 கூடிய தனாதிபதி உச்சம் பெற்று 10ஆம் வீட்டில் இருக்கிறார். தொழில் வரப்போகிறது. யாரெல்லாம் சினிமாக்காரங்களோ, சினிமா எடுக்கணும், படம் எடுக்கணும், யூடியூப் எடுக்கணும் என்று எடுக்கிறீர்களோ மாபெரும் வெற்றியை காண்பீர்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் சொன்னால் நடக்கும். நான் சொல்கிறேன், நடக்கும். ஏப்ரல் 10ஆம் தேதி நீங்கள் உங்கள் படம் நடந்து கொண்டு இருக்கும். அப்படி நடந்துட்டுருக்கும். நீங்கள் பார்வையாளர்னா அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் எதற்கு ஆசைப்படுகிறீர்களோ நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. இது தெரியாமல் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நினச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரே தேடுதல் நோக்கம் கொண்ட இருவரை இந்த பிரபஞ்சம் சேர்த்து வைத்துவிடும். இது உலகத்தின் நியதி. நான் எதை தேடிக்கொண்டிருக்கிறேனோ அது என்னை தேடிக்கொண்டிருக்கிறது. ஆட்கள் மேபி குவாலிட்டியாக இருக்கலாம், காதல் நல்ல காதல் தான், காதலர் வேணால் டுபாகூர் காதலர்களாக இருக்கலாம். ஆனால் ஆட்கள் காதல் நல்ல காதல் தான், சினிமா நல்ல சினிமா தான்.
சினிமாக்காரர்கள் வேணால் தப்பானவர்களாக இருக்கலாம். தப்பானவர்கள் மீன்ஸ் சரியான நேரம் வராமல் இருக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு சரியான நேரம் என்பது இனிதான் வரப்போகிறது. குரு பகவான் உங்களுக்கு 11இல் வருகிறார். 6 ரணரோண ரோகஸ்தானாதிபதி 11ஆம் வீட்டிற்கு வருகிறார். உங்களுக்கு நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது. பொன் வருஷம்னா மழை, பொன் மழை கொட்டப் போகிறது. வீதியெல்லாம் மழை, வருஷமெல்லாம் மழை, உங்கள் வீடெல்லாம் மழை. அதுதான் வருஷம் வருது. நாங்கள் சென்னையில் இருக்கோம், வீடு மூழ்கிறோம். குரோம்பேட்டில் எங்கள் வீடு. ஒரு கண்டென்ட்டை உருப்படியாக சொல்ல விடுறீங்களாடா. நான் மழை என்று சொல்வது என்னவென்றால் செல்வமழை, பணமழை, புகழ்மழை, பெருமழை போன்றவை எல்லாம் இருக்கும். அடடா மழடா அடமழடா, அடடா அடடா மழடா அடமழடா. உங்களுக்கு தான் நடக்க போகுது. வாய்ப்புக்காக காத்திருங்கள். உலகத்திலேயே பெரிய சந்தோஷம் எதுனா காத்திருந்து கிடைத்தல் என்னும் சுகம். உங்கள் ஒய்ஃபை லவ் பண்ணுறீங்க, 4 வருஷமாக லவ் பண்ணிங்க, 5ஆவது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அந்த லவ் மறக்கும்னு நினைக்கிறீங்க, மறக்கவே மறக்காது. காத்திருந்து காத்திருந்து கிடைச்ச காதல் எடுத்தோடனே கிடைச்சிருச்சுன்னா எதுக்கு சார் வேல்யூ இருக்குது? காத்திருந்து காத்திருந்து கிடைத்த காதல். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது காத்திருந்து கிடைக்கும் போது அதனுடைய வேல்யூ அதிகமாகிறது. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புத்தாண்டு மாபெரும் பலன்களை தரப்போகிறது. பிறக்கும் பொழுது தனாதிபதி உச்சத்தோடு பிறக்கிறது. பிறக்கும் பொழுதே 9 அவருடைய வீட்டிலே சுக்கிரனும் ராகுவும் இத்தனை பேர் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார்கள். 3 புதன் நீச்சம், சுக்கிரன் உச்சம், நீச்ச பங்க ராஜ யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது. உங்களை அடிச்சுக்கிறதுக்கு இனிமேல் புதுசாக ஒருத்தன் பிறந்து வரணும். சத்துருக்கள் எல்லாம் அழிந்து விட்டார்கள். இனி வாழ்க்கை ஃபுல்லாக நிம்மதி தான், சந்தோஷமும் தான், மகிழ்ச்சியும் தான். ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. உங்கள் மகிழ்ச்சியை அளவிட வார்த்தைகள் எதுவும் இல்லை. கடகராசிக்காரர்கள் கீழே போய்ட்டு 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் பங்கு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.